அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியோட மென்டாரா மகேந்திர சிங் தோனி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் BCCIக்கு வந்திருக்கிறதா தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி இந்திய அணியோட முன்னாள் வீரர் ஒருத்தர் ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சர்காஸ்டிக்கான டோன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது நெத்தி போட்டில் அடித்த மாதிரியானதாக தான் இருக்குது. அப்படி யார் அந்த வீரர், என்ன சொன்னார், அப்படி அவர் சொன்ன உண்மை என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அணியோட மென்டாரா 3 வகையான கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கும் மகேந்திர சிங் தோனியை நியமிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே BCCIயோட எண்ண ஓட்டமாக இருக்குது. குறிப்பாக 2020 அவர் தன்னோட சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வை அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அவர் IPL விளையாடிட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட 2021ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் மட்டும் அவர் இந்திய அணிக்கு ஒரு ஆலோசகராக செயல்பட்டார். பட் அந்த தொடர் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு தொடராக தான் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் இதை பற்றின எந்த பேச்சுக்களும் இருக்கல. மகேந்திர சிங் தோனியும் BCCI விட்டு ஒதுங்கியே தான் இருந்தார். இப்போ 2026 அதாவது அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அந்த கோப்பையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய முக்கியமான போட்டிகள் எல்லாம் இந்தியா விளையாட வேண்டியிருக்கு. அதற்கெல்லாம் அச்சாரம் போடும் விதமாக தோனி டீம் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். நிறைய இளம் வீரர்கள் இப்போ இந்த அணியில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தோனி தான் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. அப்போ அவர் இவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அது அவங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணுற ஒரு விதமாகவும் இருக்கும் அப்படின்லாம் நிறைய யோசனை பண்ணி BCCI ஓகே அவரை நம்ம மென்டார் ஆக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்ததா சொல்லப்படுது. இதை பற்றி தோனி கூட சேர்ந்து விளையாடினவரும் அதுக்கப்புறம் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான மனோஜ் திவாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனியை நீங்கள் மென்டார் ஆக்கிறத பற்றி பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை சொல்கிறதுக்கு நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணிங்களா, அந்த ஃபோன் காலை அவர் அட்டன் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் இப்படி கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மகேந்திர சிங் தோனி செல்ஃபோனை பயன்படுத்துறது இல்லை. இதை அவரே நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதே அதாவது அவருக்கு ஃபோன் கால் பண்ணாலோ இல்லை அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணாலோ அதுக்கு நமக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப அரிதிலும் அரிதான ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதை சொல்கிற விதமாக தான் மனோஜ் திவாரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். இது சும்மா அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் டீம்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இது கூடயே சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் தோனி, இன்னொரு பக்கம் கௌதம் கம்பீர், இவங்க 2 பேரும் ஒரு தலைமை பயிற்சியாளராகவும் மென்டாராகவும் ஒரே டீமில் இருந்து அந்த டீம் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையாக பார்க்கப்படுது. ஏன்னா தோனி இந்திய அணியோட மென்டார் ஆகிறதுக்கு BCCI கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போதே எல்லாரோட மனசுலையும் கேள்வி, கௌதம் கம்பீர் இருக்கிற இடத்துல எப்படி தோனி இருப்பார் அப்படிங்கிறதான். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட் அப்படிங்கிறது ஒரு கோல்டு வாராக ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அதோட இறுதி போட்டி, அதில் மகேந்திர சிங் தோனி அடித்த 6 மட்டுமே தான் ரசிகர்களும் எல்லா தரப்பினருமே கொண்டாடி தீக்குறாங்க. ஆனால் நான் ஒரு 90 ரன்களுக்கு மேலே அடித்து ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்தேன், அதை பற்றி எங்கேயுமே யாருமே பேசுறதில்ல அப்படின்னு கௌதம் கம்பீர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். அதாவது என்னோடது மட்டும் இல்லை, மற்ற எல்லா வீரர்களோட உழைப்புமே மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற பிம்பத்துக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஒன்றா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட துணை கேப்டனாக கௌதம் கம்பீர் சில காலம் இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து அவர் நீக்கவும் பட்டார். ஸோ ஒரு துணை கேப்டன் நீக்கப்படுறதெல்லாம் டீமில் நடக்கிற எந்த மாதிரியான விஷயங்கள்னே எனக்கு புரியலை அப்படின்னு அந்த சமயத்தில் அவரே சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் தலைமை பயிற்சியாளர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு துணை கேப்டன் நீக்கப்படுறது அப்படிங்கிறதுலாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா T20 உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிச்சப்ப இந்திய அணியோட துணை கேப்டனாக இருந்தது ஹர்திக் பாண்டியா தான். அந்த கோப்பையை ஜெயிச்ச கையோட ரோஹித் சர்மா தன்னோட ஓய்வை அறிவிக்கும் போது ஹர்திக் பாண்டியா தான் இந்தியாவோட T20 கேப்டனாக வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு அவர் தகுதியான ஒரு வீரரும் கூட. அதுக்கு முன்னாடி IPL ஒரு அணியை வழி நடத்தியிருக்காரு, குஜராத் டைட்டன்ஸ்னு. அந்த அணிக்கு 2 முறை இறுதி போட்டிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. முதல் முறையே அந்த அணியை கோப்பை ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாகவும் அவர் இருக்கார். ஸோ இவ்வளவு விஷயங்களும் இருக்கும்போது அவரை விட்டுட்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க.
ஹர்திக் பாண்டியா வந்து வைஸ் கேப்டனாக கூட கண்டினியூ பண்ணலை. அதற்கு பதிலாக வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வீரர்களை அறிவிச்சு இப்போ கடைசியாக அது வந்து சுப்மன் கில்லோட வந்து நிற்கிது. ஸோ இப்படி தான் வந்துட்டு கௌதம் கம்பீரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு தன்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா தோனியை பற்றி நிறைய விஷயங்களை கௌதம் கம்பீர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. தோனி வந்து டீமில் இருக்கும்போது இப்படி பண்ணார், தோனி டீமில் இருக்கும்போது அப்படி பண்ணார், அந்த மாதிரிலாம். இதில் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத தாண்டி நிறைய தோனியை பற்றின தவறான கருத்துக்களும் இருந்திருக்கு. அதாவது எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது அதிக அளவுலேயே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தோனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவர் வந்து எங்கேயுமே பதில் சொன்னதில்லை. பொதுவாக அவர்கிட்ட வந்து உங்கள் மீதான விமர்சனங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, என் மீதான விமர்சனங்களெல்லாம் என்னோட ரசிகர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து இது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த கோல்டு வார் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் கௌதம் கம்பீர் கூட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இவர் விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே நிச்சயமாக இருக்குது. ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பிசிசிஐயோட ஆஃபரை அவர் மறுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதற்கு காரணம் கௌதம் கம்பீர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி தோனிக்குமே வந்து இன்னும் சர்வதேச கிரிக்கெட் மென்டார் இன்னும் நீண்ட காலத்துக்கு வந்து இதே மாதிரியான பணியை செய்யறது அப்படிங்கிறதுலையும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ டீமோட மென்டார் ஆக போகிறாரு அப்படின்னா இந்த T20 கிரிக்கெட்டோட இது வந்து முடிய போகிறது கிடையாது. இதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் வந்து பிசிசிஐயோட எண்ண ஓட்டமாக இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு வலைக்குள்ளே சிக்கனா தொடர்ச்சியாக வந்து பல மாதங்கள் தன்னோட உழைப்பை வந்து செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மென்டாராக இருக்கும்போது இவரோட ஐபிஎல் கரியர், ஐபிஎல் டீம் அப்படின்னு வரும்போது அங்கேயுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பிசிசிஐயில் இருக்கிற வீரர்களாக இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி தான் பிசிசிஐயோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே சில கட்டுப்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ ஆலோசகராக இருக்கிற இவர் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஐபிஎல்ல வந்து பணியாற்ற முடியுமா? ஒருவேளை அவர் வந்து ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா சிஎஸ்கே டீமோட மென்டாராக இருப்பார், கோச்சாக இருப்பார் அப்படின்லாம் வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஐபிஎல் அப்படின்னு கொண்டு வந்து வச்சா தோனியோட சாய்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஐபிஎல் சிஎஸ்கேவாக தான் இருக்கும். ஸோ அதை காரணம் காட்டியே தோனி வந்து இந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது.